ஸ்தோத்திரம் 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 அப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். பேரின்ப நதியே, தாகத்தை தீர்த்திட பின்மாரியாக பொழிந்திடுமே, பின்மாரியாக பொழிந்திடுமே. எலியாவின் தேவன் எங்கே என்றானே, சலியாமலோடி சால்வை பெற்றானே. பரலோக ராஜ்யம் பரிசுத்தவான்கள் பலவந்தமாக்கும் காலம் இதுவே, பலவந்தமாக்கும் காலம் இதுவே. பேரின்ப நதியே, தாகத்தை தீர்த்திட பின்மாரியாக பொழிந்திடுமே, பின்மாரியாக பொழிந்திடுமே. பரிசுத்த ஆவி பெற்றிடவாரி, பரிசுத்த தேவ அழைப்பை பாரி. தேடுங்கள் கிடைக்கும், கேளுங்கள் தருவேன், தட்டுங்கள் திறப்பேன் என்றுரைத்தாரே. தட்டுங்கள் திறப்பேன் என்றுரைத்தாரே. பேரின்ப நதியே, தாகத்தை தீர்த்திட பின்மாரியாக பொழிந்திடுமே, பின்மாரியாக பொழிந்திடுமே. ஏசாயா 56வது அதிகாரம் 7வது வசனம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். We read in Isaiah 56 and verse 7, For mine house shall be called an house of prayer for all people. இயேசுவை குறித்து நமக்கு தெரியும். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 1:11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இங்கே நாம் வாசிக்கிறோம், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். My house shall be called an house of prayer for all people. It's not only for it's not a place of worship only for the Jewish people, but it is a place of prayer. It's a place of worship for all the people. As many as believed on his name, God has given them right to become the children of God. மத்தேயு 21வது அதிகாரம் 13வது வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, we read in Matthew 21 and verse 13, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது. இயேசு புதிய ஏற்பாட்டிலே அங்கே சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். இயேசு தன்னுடைய பிதாவின் வீட்டை குறித்து பக்தி வைராக்கியத்தோடு இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு 21:12, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று
எழுதியிருக்கிறது என்று சொல்லி இயேசு தேவனுடைய வீட்டின் மேலே இருக்கிற அந்த பக்தி வைராக்கியத்தை அங்கே காண்பித்ததை நாம் வாசிக்கிறோம். அவர் அந்த தேவாலயத்தை சுத்திகரித்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த சுத்திகரிப்பின் அனுபவம் நமக்கு தேவையாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். We read in 1 Corinthians chapter 3 and verse 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? Know ye not that ye are the temple of God. அன்றைக்கு சவுக்கை எடுத்து காசுக்காருடைய பலகைகள் எல்லாம் அந்த பிதாவின் வீட்டின் மேலே இருக்கிற வைராக்கியத்தினாலே சுத்திகரித்தவர், இன்றைக்கு ஆலயமாகிய நம்முடைய சரீரம், ஆவி ஆத்மா சரீரத்தையும் தேவன் சுத்தமாக இருக்கும்படி, அது ஒரு ஜெப வீடாக இருக்கும்படியாக, நம்முடைய இருதயத்திலே அவர் தங்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அதனால தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். The temple of God is holy. நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்கிறார்? ஜெப வீட்டில் வரும்பொழுது நம்முடைய ஜெபங்களை தேவன் கேட்கிறார். நாம் ஏறெடுக்கிற துதிகள் பலிகளாக தேவன் அதை அங்கீகரிக்கிறார் என்று பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம், அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் பாவத்திற்காக பாவ நிவாரண பலி என்று அநேக பலிகளை, சர்வாங்க தகன பலியெல்லாம் செலுத்தியிருந்தார்கள். இந்த நாட்களிலே தேவன் நம்மிடத்திலே விரும்புகிற பலி என்ன என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரோமர் 12வது அதிகாரம் 1-2, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். Be renewed in your mind. உங்கள் மனம் புதிதாகிறதினாலே, be transformed by the renewing of your mind. உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நம்ம செய்கிற புத்தியுள்ள ஆராதனை என்ன? நம்ம எதை பலியாக கொடுக்க வேண்டும்? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். அப்படி நாம் செய்து ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். நீங்கள் ஏசாயா 56:4 வாசித்தீர்களானால், இஃப் யூ ரீட் இன் ஐசையா 56:4, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு, யூ நீட் டு சூஸ் வாட் ப்ளீசஸ் த லார்ட். தேவனுக்கு எது பிரியம் என்பதை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும். we have to observe the commandments of God. நீங்கள் ஏசாயா 58 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 58:13-14, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இது மாதிரி அநேக கற்பனைகள், கட்டளைகள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொண்டு, எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு நாம் அவைகளின்படி செய்யும் பொழுது, 5வது வசனம், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும்
உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய அதாவது என் ஜெப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். நம்ம ஒருவேளை துக்கத்தோட கண்ணீரோட ஆலயத்திற்கு வந்திருந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு இஷ்டமானதை தெரிந்து கொண்டு, ஒரு சிலர் துக்கம் வந்துடுச்சு, கண்ணீர் வந்துடுச்சு, வேதனை வந்துடுச்சுன்னா ஆலயத்தை விட்டுருவாங்க. அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது, அது துக்கம் இருந்தாலும், அந்நாளை குறித்து வாசிக்கிறோம், அவங்களுக்கு துக்கம் இருந்தாலும் she never stopped going to the temple of God. அதில் ஒரு முறை அவங்க வந்து வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவர் வந்து அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். ஸோ டிலே இஸ் நாட் டினையல். தாமதமாக ஆனாலும் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்மை மகிழ பண்ணுகிறார். எங்கே மகிழ பண்ணுகிறார்? நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் செப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு வேதனையோடு இருப்பீர்களானால் ஆலயத்திற்கு செல்லுங்கள். இங்கே ரெகுலராக போகிற சர்ச்சுக்கு நீங்கள் போங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை மகிழ பண்ணுவார். ஸ்தோத்திரம் அப்பா, உண்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. புறஜாதிகளில் ஆண்டவரே இருக்கிற எங்களை நீ தெரிந்து கொண்டு கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்முடைய ஜெப வீட்டிலே கொண்டு வந்து எங்களை மகிழ பண்ணுகிற உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே துக்கத்தில், வேதனையிலே, வியாதியிலே, கஷ்டத்திலே, பாவத்திலே சிக்கண்டு இருக்கிற ஆண்டவரே அநேகர் இருக்கிறார்கள் அப்பா. அவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஜெப வீட்டிலே நீர் கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.